மீனராசி நண்பர்களே, 2024-25 குரு பெயர்ச்சி பலன் இந்த வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான வெற்றி தோல்விகளை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த வருடத்தில் நிறைய சாதகங்கள் இருக்குது, சில பாதகங்கள் இருக்குது. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்கத்தான் காத்துட்ருக்கு. என்னென்ன சின்ன சின்ன மைனஸான விஷயங்கள் இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் போய் குரு அமர போகிறாரு. உங்கள் ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல அமர்றதுனால இவர் யாருனாக்கா 10ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, புதுசாக தொழில் செய்யணும்னுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய போகிறீங்க. அல்லது ஈம கருமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத முயற்சிகள் செய்து ஆகக்கூடாது. ஏன் காரணம் அப்படின்னாக்கா, 10ஆம் இடம் கர்மஸ்தானமும் கூட. இந்த கர்மஸ்தானன்றது சிலருக்கு தொழிலாளியோ வியாபாரத்தாலேயோ நிறைய வெற்றி கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவே நெகட்டிவான விஷயத்தையும் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி, அன்வான்டான முயற்சிகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத உணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு 3ஆம் இடம் தான். அப்போ இந்த வருடத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் குரு பார்வையிடுறாரு. அப்போ இந்த 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இடம். அப்போ மீனராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடம் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான சுபமான காலமாக அமைய போகுது. நல்ல முறையில் திருமணம் நடக்கும். அதனால் இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. 100% உங்களுக்கு பாசிட்டிவாக அமைச்சிக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வையிடுறாரு. 7ஆம் பார்வையை விடுறதுனால 9ஆம் இடத்துக்கு பதவி உயர்வு, தகுநிலையான விஷயங்கள், பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்கள், உங்களுக்கு அந்தஸ்துக்கு உண்டான இடம், இதெல்லாம் 9ஆம் இடம் தான். இந்த இதெல்லாம் பார்க்கறதுனால இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, தெய்வத்தினுடைய அனுகிரகம், கோவில் குளங்களுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு விழறதுனால மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய அனுபவிக்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். இப்போது பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கே ராகு அமர்ந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு. இப்போது ராகு கேதுகளால் தான் சற்று பாதிப்பு இருக்குது. இப்போ கேதுவால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு இங்கே பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு என்ன பண்ணுவாருனாக்கா, கேதுனுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்துகிறார். இப்போ ராகு இங்கே அமர்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்னாக்கா, உங்களுக்கு தேவையில்லாத உணர்வுகளை தூண்டுவீங்க. இந்த தேவையில்லாத உணர்வு அப்படின்னாக்கா, பழக்க வழக்கங்கள், வேற்று மதம், வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள் செய்யும்போது கவனமாக இருந்துட்டீங்க. ஜென்யூனான முறையில் இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தும். தேவையில்லாத பழக்க வழக்கம் வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். மற்ற பிரகாரம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 7ரை சனியோட தாக்கம் இருக்குது. இந்த 7ரை சனியினுடைய தாக்கத்தினால சற்று பிரச்சனைகளுக்கு இன்வால்வ் ஆகிறது காத்துட்ருக்கு. அப்போ என்ன பண்ணணும் இந்த வருடம் என்பது, சனிக்கும் ராகு கேதுக்கும் பிரீத்தி செய்யறதுக்கு காத்துட்ருக்கணும். கிட்டத்தட்ட சனிக்கு மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் திருநள்ளா போயிட்டு வாங்க. வாரம் வாரம் சனீஸ்வரன் பகவானையோ இல்லை விநாயகர் வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு உங்களுடைய புது முயற்சிகளை செய்யுங்க. சனீஸ்வர பகவானால் பெரிய பாதிப்பு இருக்காது. அது வருஷம் கிட்டத்தட்ட 7.5 வருஷம் போது நீங்கள் வரக்கூடிய 7 வருடத்துக்கும் நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அதனால் சனியினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கக்கூடாதனால நீங்கள் சனிக்கு பிரீத்தி செய்யணும். ராகு கேது காலாஷ்டி போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, கீழ்பெரும்பலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி செஞ்சுக்கிங்க. துர்கை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு சனிக்கிழமையில் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு வீடியோ.